இங்கே சோழவந்தானில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக மாணிக்கம் அவர்கள் இருக்கிற போது இந்த சாலை வசதி இந்த மக்கள் கோரிக்கை ஏற்று செய்யப்பட்டது. அதற்கு பிறகு பேருந்து வசதியோ குடிநீர் மேல்நிலை தொட்டியோ 4.5 ஆண்டுகள் கழித்து இப்போதுதான் அது கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு கூட வராமல் தற்போதுதான் அது மக்களுடைய பயன்பாட்டுக்கு சனிக்கிழமை திறக்கப்பட்டு திறந்த நாளிலிருந்து இந்த பேரதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. ரோடு போட்டாங்க இருந்தாலும் ரோடு நான் போட்ட ரோடு இன்னொருத்தர் போட்ட ரோடு சொல்கிறத கேட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. இந்த ரோடு எவ்வளோ மோசமாக இருந்துச்சு, அந்த ரோடு எவ்வளோ மோசமாக இருந்துச்சு எல்லாமே உங்களுக்கு தெரியுமில்ல. கிராஸ் பண்ணி தானே போயிருப்பீங்க. சொன்னால் கேட்டுக்குருவீங்களா? நான் செய்யாத செஞ்சேன்னு சொன்னால் என்னப்பா அதே மாதிரி தான் கேட்டீங்க நேற்று. அவர் அப்படி போட்டால் கான்ட்ராக்ட் எடுத்து பார்த்துருப்பாங்க, ரோடு போட்டிருப்பாங்க. நான் கான்ட்ராக்ட்லாம் பார்த்தது கிடையாது. கான்ட்ராக்ட் எனக்கு தேவையும் கிடையாது. நான் மக்களுக்கு செய்யறதுக்காக இந்த ரோடை கொடுக்கணும். இந்த ரோடு நாங்கள் எழுதி கொடுக்காம வந்துருப்பான். எழுதி கொடுக்காம யாருப்பா எழுதி கொடுக்குறோம்? அதெல்லாம் எழுதி கொடுக்கணும். இது என்னோட வேலை தானே. அப்புறம் இந்த ரோடு நான் போட்டேன்னா எப்படி அவர் போட முடியும்? எப்படி அவர் போட முடியும்? உங்கள் வரும் சில்சின் தலை தீபாவளி கொண்டாட்டம். ரூபாய் 500 மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு. செப்டம்பர் 26 முதல் அக்டோபர் 15 வரை 2000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ் செய்யும் அனைவருக்கும் குலுக்கல் முறையில் தினமும் 3 நபர்களுக்கு தீபாவளி பரிசு மழை. முதல் பரிசாக வாஷிங் மிஷின், இரண்டாவது பரிசாக கிரைண்டர், மூன்றாவது பரிசாக மிக்ஸி வழங்கப்படும். ஆரை மதுரை மெயின் ரோடு கண்ணன் தியேட்டர் அருகில் உசிலம்பட்டி. குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.